அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆம், இந்த நாளில் நீங்களும் நானும் ஆண்டவரை துதிக்கிற இடத்துல இருக்கிறோம். ஆராதனைக்குரிய ஆண்டவரை, ஆராதனைக்கு தகுதியான தேவனை, ஆராதனை நாயகனை இந்த கால வேளையில் ஆவியோடும் உண்மையோடும் நாம் போற்றும்படியாய், நாம் புகழும்படியாய், நாம் மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த 8ஆம் தேதியில் இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடினாலே எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, கடந்த 7 நாட்கள் எங்களோடு கூட இருந்து, இந்த 8ஆம் நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி கொண்டு வருகிறீரே, மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, அதிசயமானவரே, அற்புதமானவரே, ஆச்சரியமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான்ங்கிற வார்த்தையின்படி கர்த்தருடைய நாமம் இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு பலத்த துருகமாக, கேடகமாக, அடைக்கலமாக இருந்த தயவுக்காக கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மையே வாழ்த்துகிறோம் அப்பா, உம்மையே வணங்குகிறோம். நீரே வணக்கத்துக்குரியவர், போற்றுதலுக்குரியவர். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். 51ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நானே அலைகளை கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமத்தை உடையவர். அல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்கிற ஆண்டவர், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாமத்தையுடைய ஆண்டவரை இந்த கால வேளையில் நாம் உயர்த்துவோம். 1000 நாமங்களை உடைய நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவனை, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், ஷாலோம். ஆமா இயேசுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோயிக்கு அல்லேலூயா. நம்மை காண்கிறவர், நான் தாகத்தோடு வந்த போது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. ஓ எல்ரோயிக்கு அல்லேலூயா, கண்டீரையா, தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா.
யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு நாமங்கள் ஏழு சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தரின் செய்த நன்மைகளாய் கரம் தட்டி பாடிடுவேன். எல் ஷடாயும் நீங்களாக சர்வ வல்லமுள்ள தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை நடத்துகிறவர். எபினேசரும் உதவி செய்யும் என்னை என்று தாங்குவீங்க. எல் ஷடா நீங்க தாங்க தேவனாக என்னை என்றும் எபினேசரும் என்னை என்று தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, இயேசுவே ஆயிரம் நாமங்களை உடையவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். யெகோவா தேவனுக்கு இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தர் செய்த நன்மைகளாய் கரம் தட்டி பாடிடுவேன். எல்லோரையும் நீங்க தாங்க தேவனாக இம்மானுவேல் நீ வந்த இன்றும் என்றும் ஏலோகியும் ஆமென் ஹல்லேலூயா. மண்ணில் வந்த யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா தேவனுக்கு எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த கரம் தட்டி பாடிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யெகோவா ஷாலோம், அல்லேலூயா, யெகோவா நிசி, அல்லேலூயா, யெகோவா ஈரே, அல்லேலூயா, பரிசுத்த பிதாவே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, சாரோனின் ரோஜாவே, அல்லேலூயா, நீலி புஷ்பமே, அல்லேலூயா, அழகில் அழகில் சீரந்தவர், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேற்றரவாளனே, தேற்றரவாளனே, அல்லேலூயா, பலத்தின் ஆவியே, சத்திய ஆவியே, பரிசுத்த ஆவியே சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோம், உமக்கே மகிமை ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர். அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிற தேவன். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை என்ன பண்ணியிருக்கிறார்? மற்ற ஜனங்களிடத்திலிருந்து உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் இருந்தாலும் பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுக்கு என்று சொல்லி ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நாம் வசிக்கிற இடத்துல, நாம் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த ஒரு நிச்சயத்தோடு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். உன் தேவனாய் கர்த்தர் உங்களை என்னையும் அதற்காகவே பிரித்தெடுத்திருக்கிறார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை எகிப்துங்கிற அந்த அடிமை வீட்டிலிருந்து, அடிமைத்தன வீட்டாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணியிருக்கிறார். வாழ்க்கை ஒரு பயணமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்கள் எதுவும் நம்மை அடிமைப்படுத்துவதற்கு இடம் கொடாமல் இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச நாட்கள் ஆண்டவர் நோக்கி ஓடும்படியாக, அவரையே முன்வைத்து ஓடும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அடிமை வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியிருக்கிறார். இந்த உலகத்தில் உலகம், மாமிசம், பிசாசு ஒன்றும் நம்மை அடிமைப்படுத்தக்கூடாது. இந்த உலகத்தின் எந்த காரியமும் நம்மை அடிமைப்படுத்தி நம்ம அப்படியே தங்கிவிடக்கூடாது. ஆண்டவரே, நீர் எங்களை பிரித்தெடுத்தோர் மட்டுமல்ல, எங்களை இந்த உலகத்தின் அசூசிகள் அணுகாதபடிக்கு எங்களை புறப்பட பண்ணியிருக்கிறீர். அது மட்டுமல்ல, ஏசாயா 48:17 சொல்கிறது, பிரயோஜனமானது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் தேவனாகிய கர்த்தர், இதோ உன் தேவனாகிய நான் எப்படிப்பட்டவர்? உன்னை பிரித்தெடுத்தவர், உன்னை புறப்பட பண்ணுகிறவர், உன்னை நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிறவர். அல்லேலூயா. அவரே வழியாய் சத்தியமாயிருந்து அவர் நடத்துவார். புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை நடத்துவார். அவர் எந்த பாதையில் நடத்தினாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னோடு வருகிறார். நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி நடத்துகிற தேவன். இந்த பிப்ரவரி மாதத்தில் அவர் உன்னை அப்படியாய் நடத்த வல்லவராக இருக்கிறபடினாலே அந்த ஆண்டவர்கிட்ட உங்களை முழுமையாக அர்ப்பணிப்போமா? யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு என்று சொல்லி நம்மை அப்படியே ஆண்டோடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளா சுகமானே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர்,
என் வாழ்க்கையில் இன்பமானாலும் துன்பமானாலும் லாபமானாலும் நஷ்டமானாலும் என்னோடு கூட யார் வந்தாலும் வராவிட்டாலும் நீர் மோதும் பாத்திரம் வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் சஞ்சலங்கள் வந்தாலும் பாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே, இயேசுவே நீரே என் ஆத்மனே, எனக்காக எங்களுக்காக உம்முடைய அன்பை கல்வாரி சிலுவையில் உம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி வெளிப்படுத்தினீரே. அதை நாங்கள் உணர்ந்து இந்த கால வேளையில் எங்களையே அர்ப்பணித்து பாடுகிறோம். அப்பா இல்லை என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். பயப்படாதே வல்லக்கரத்தாலே பயப்படாதே வல்லக்கரத்தாலே. எங்களுடைய வலது கையை பிடித்திருக்கிற ஆண்டவரே, நீ பயப்படாதே மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொன்னேன். பாசம் என்னே நீர் வைத்ததினார் தேவரும் என்னை பாசம் என்னே மறிக்க இயலா தேவரும் என்னை ஒவ்வொரு வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்ல ஜீவ வாக்கு என் உயிரே என் உயிரான 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 என் உயிரானவரே, எங்கள் உயிரில் கலந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். உம்முடைய வசனம் எங்களுக்கு நல்ல ஔஷதமாய் மாறும். வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம். ஆண்டவரே, எங்கள் தியான வேளையை நீர் ஆசீர்வதியும். நாங்கள் வேதத்தை தியானிக்கும் போது, உடைய வார்த்தையை கேட்கும் போது, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு நல்ல சுகம் ஔஷதம் உண்டாகட்டும் அப்பா. ஐயா, இரவு பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து அவன் செய்வதெல்லாம் வாங்கியவன் சொல்லியிருக்கிறேன். என் உயிரான் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். இப்பொழுது ஒரு சிறப்பு ஜீவ வார்த்தைகள் எங்களுக்குள்ளே இன்னும் நாங்கள் ஜீவன் பெற்றுக்கொள்ளும்படியாய் உதவியாக இருக்க உதவி செய். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
2ஆம் வேதமான வாசிக்கேட்ட எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் நாம் வாசிக்கலாம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். நமக்கு நன்கு தெரிந்த வசனங்களிலே இந்த வசனம் ஒன்று. இந்த வசனத்திலே எவைகளை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட வேண்டும். அந்தகாரத்தின் கிரியைகள் என்றால் பாவ கிரியைகளை எல்லாவற்றையும், அந்தகாரத்தில் இருளில் செய்கிற எல்லா பாவ கிரியைகளையும் நாம் தள்ளிவிட்டு, இது அவருக்கு தெரியாது, இது இவருக்கு தெரியாது, இது யாருக்குமே தெரியாது என்று சொல்லி செய்கிற எல்லா பாவ கிரியைகளையும் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை, ஒளியானவருடைய அந்த சர்வாயுதங்களை தரித்து கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகினால் எவைகளை தள்ளிவிட வேண்டும்? பாரத்தை தள்ளிவிட வேண்டும், பாவத்தை தள்ளிவிட வேண்டும், பாவ கிரியைகளை நாம் தள்ளிவிட வேண்டிய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். ஆகினாலே இவைகளை நாம் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அநேக நேரத்திலே நடக்கிற காரியம் என்ன? தள்ளிவிட வேண்டிய இந்த பாரங்களை, பாவத்தை, பாவ கிரியைகளை நாம் தள்ளிவிடாமல், தள்ளிவிடக்கூடாதவைகளை நாம் தள்ளிவிடுகிறோம். எதை வைக்க வேண்டுமோ அதை தள்ளிவிடுகிறோம், எதை தள்ளிவிட வேண்டுமோ அதை நமக்குள்ளே வைத்து கொள்கிறோம். ஆத்ம பாரத்தை தவிர வேறு எந்த பாரமத்தையும் நாம் நம்மோடு கூட வைத்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்தை எல்லாம் சிலுவையிலே சுமந்து கொண்டார். ஆகினால்தான் வசனம் சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதி உள்ளவராக. அப்போ பாவத்தை அறிக்கையிடுவது தள்ளி விடுகிறதாக இருக்கிறது. ஆகினால் அப்படி பாவங்களை அறிக்கையிட்டு தள்ளிவிடும் பொழுது நம்மை அவர் சுத்திகரிக்கிறார். பாவ கிரியைகள் நாம் ஆயுதமாக தரித்து கொள்ளாமல், நாம் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் தரித்து கொள்ளாமல், ஆண்டோடைய அந்த ஒளியின் ஆயுதங்களை, ஒளியானவருடைய சுவாபங்களை நாம் தரித்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதைத்தான் வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகினாலே இந்த தள்ளிவிட வேண்டிய காரியங்களை நாம் தள்ளிவிட வேண்டும். இந்த நாளில் நம்முடைய செய்தி எதை தள்ளிவிடக்கூடாது? தள்ளிவிட வேண்டிய 3 காரியங்களை பார்த்தோம். பாரத்தை, பாவத்தை, பாவ கிரியைகளை. எவைகளை நாம் தள்ளிவிடக்கூடாது? இதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியம். எவைகளை தள்ளிவிடக்கூடாதோ அவைகளை நமக்குள்ளே வைத்து கொள்ளும் பொழுது
தள்ளிவிட வேண்டியவைகளை அவைகளை தேவன் நம்மை விட்டு அப்புறப்படுத்தி விடுவார். அல்லேலூயா. ஆகையினாலே எவைகளை தள்ளிவிடக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, எடுத்தவர்கள் வாசியுங்கள். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது எதை நாம் தள்ளிவிடக்கூடாது? வேதம் சொல்கிறது, தேவனுடைய கட்டளைகளை நாம் தள்ளிவிடக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய கட்டளைகளாக ஆண்டவர் நமக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு 2வது பாடல் வேதத்தை மையமாக வைத்து பாடினோம். சிறப்பு பாடல், வேதத்தை மையமாக வைத்து அந்த பாடலை நாம் கேட்டோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய கட்டளைகளை நாம் தள்ளிவிடக்கூடாது. அநேக நேரத்தில் ஆண்டவரை அறியாமல் இருந்தபோது நாம் என்னென்ன காரியங்களை செய்தோமோ, இங்கே வசனம் சொல்றது பாருங்க, மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளை அனுசரித்து வருகிறீர்கள். நம்ம ஆண்டவரை அறிய முன்பாக எப்படி பாரம்பரியங்களையும் கலாச்சாரங்களையும் மற்ற சடங்குகளையும் பின்பற்றினோமோ, ஆண்டவரை அறிந்த பிறகும் அப்படியே இருக்கிறோம். வீட்டில் ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் கடவுளை முக்கியப்படுத்த வேண்டிய இடத்துல முக்கியப்படுத்தாமல் நம்முடைய பாரம்பரியம் இதுதான், நம்முடைய கலாச்சாரம் இதுதான் என்று சொல்லி நாம் அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அவைகளை முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய கட்டளைகளை மறந்து அதை தள்ளி விடுகிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஒரு கிரக பிரதிஷ்டை என்றால், வீடு பிரதிஷ்டை என்று சொன்னால் முதலாவது ஜெபம் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியம் நடக்கிறது என்றால் அங்கே ஆண்டோடைய வசனம், ஆண்டோடைய காரியம் முதலாவது இருக்க வேண்டும். ஆனால் அநேக நேரத்திலே நாம் பாரம்பரியங்களை, மற்ற காரியங்களை முக்கியப்படுத்தி, மற்ற அநேக சடங்குகளை முக்கியப்படுத்தி, மற்ற ஆண்டவரை அறியாதவர்கள் செய்வது போல மற்ற சடங்குகளை முக்கியப்படுத்துகிறோம். அதில் இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும் எந்தெந்த சடங்குகளை நாம் முக்கியப்படுத்துகிறோம்னு சொல்லி. ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட சடங்குகளை முக்கியப்படுத்தினால் அது தேவனுடைய கட்டளையை நாம் தள்ளிவிடுவதற்கு ஏதுவாக மாறிவிடும். சத்தியம், இதோ இந்த நியாயப்பிரமாணம், இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு இடத்துல இருக்க வேண்டும். ஆகையினாலே மற்றவர்களைப் போல ஒருவேளை இந்த காரியத்தில் சொந்தக்காரர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்களை முக்கியப்படுத்தாவிட்டால் என்ன சொல்வார்கள் என்று யோசிக்காமல், நாம் ஆண்டவருடைய பிள்ளை, முதலிடம் ஆண்டவருக்கு என்பதை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை தள்ளிவிடாமல் முதலாவது அவரை தேடுவது நிமித்தம் நாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவர்களாய் இருக்க வேண்டும். அநேக நேரத்தில் அதை நாம் தெளிவுபடுத்தாதபடினால்தான் அவர்கள் முன்பு இருந்த அந்த காரியத்திலேயே என்னை நீ முக்கியப்படுத்தலை, என்னை நீ முதன்மையாக வைக்கலைன்னு சொல்லி அது நிமித்தம் சண்டைகள், சச்சரவுகள் வருகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அல்லேலூயா. நாம் தேவனுடைய கற்பனைகளை, இந்த கட்டளைகளை கை கொள்கிறோம் என்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஒரு அடையாளம். யார் யாரெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ இந்த கற்பனைகளை, இந்த கட்டளைகளை அவர்கள் பின்பற்றாமல் இருக்கவே முடியாது. ஆண்டவருடைய இந்த கற்பனைகள், கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல. ஆண்டவர் எனக்கு நீ இதை செய்தால்தான் உனக்கு நான் இதை செய்வேன் என்று சொல்லி அவர் பெரிய
பாரமான காரியங்கள் அந்த வசனத்தின்படி நாம் கீழ்ப்படியும் போது, அந்த வசனத்தின்படி நாம் செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவர் நம்மிலே மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். ஆகையினாலே தேவ கட்டளைகளை முதன்மைப்படுத்தி அவைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை முக்கியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் இதோ அது நிமித்தம் அவரிடத்தில் நாம் அன்பாய் இருக்கிறோம் என்பதையும் நாம் அது தெரிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆம், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். சங்கீதம் 119 100ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டுடைய அந்த கற்பனைகளை கைக்கொண்டு நான் கடைபிடித்ததினாலே முதியோரை காட்டிலும் ஞானமுள்ளவனாய் இருந்தேன் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மற்றும் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆம், ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் என் பிதாவின் கற்பனையை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன். நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்கிறார். அப்போ என்னிலே நீங்கள் நிலைத்திருக்க, இந்த கற்பனைகளை நீங்கள் கைக்கொண்டால் அந்த என்னுடைய அந்த அன்பிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லி அருள்நாதர் சொல்கிறார். 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கணும். பைபிள் வாசிக்கும் போது கூட ஒருவர் அன்பாக இருக்கணும். நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை. நான் ஆரம்பிச்சிட்டேன், விட மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஒருவர் அன்பாக இருக்க, சரி வாசிக்காதவங்க வாசிக்காங்க, அல்லது இன்னொருத்தர் வாசிக்கட்டும், உற்சாகமாக ஒன்று எஸ் எடுத்து வாசிக்கிறவங்களுக்கு நன்றி. இதுவரைக்கும் வாசித்தவங்களை நல்லா கைத்தட்டுங்க பார்ப்போம். உற்சாகமாக உடனே நல்லா வாசிக்காங்க. அப்போ நான் உங்களில் அன்பாக இருப்பது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கும். அப்போ ஆண்டுடைய கற்பனையை கைக்கொள்கிறவர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்பார்கள். அப்போ தள்ளிவிடக்கூடாத ஒன்று தேவனுடைய கட்டளை, கற்பனை. இதை தள்ளிவிடாமல் இருக்கணும். ஏனென்றால் நாம் தேவனில் அன்பாக இருக்கிறோம், தேவன் நம்மிலே அன்பாக இருக்கிறார். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்பதற்கு இந்த கட்டளை, இந்த கற்பனை நமக்கு காரணமாக இருக்கிறது. அதற்கு உதாரணம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கும் பொழுது, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். காட்டி கொடுக்கிறவன், மறுதளிக்கிறவன், பின்வாங்கி ஓடினவன் எல்லோரிடத்திலும் தம்மிடத்தில் இருந்த அத்தனை அந்த சீடர்களிடத்தில் முன்பு எப்படி அன்பு வைத்தாரோ அதே அன்பை முடிவு பரியந்தம் ஆண்டவர் அவரிடத்தில் அங்கே வைத்தார் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த கட்டளைகளை கை கொண்டு நடக்கும்போது, இதை தள்ளிவிடாமல் நடக்கும்போது, ஒருவர் நம்மை பகைத்தாலும் ஒருவர் நமக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் அவர்களை நேசிக்காமல் நம்மாலே இருக்க முடியாது. ஒருவேளை என்னை இப்படி அவங்க சொல்லிட்டாங்களே, என்னை அவங்க இப்படி நடத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி உங்களால் அவங்க மேலே அன்பு காட்ட முடியலை அப்படின்னா கொஞ்சம் நம்ம இந்த கற்பனையை விட்டு விலகி நிற்கிறோம், இதை தள்ளிட்டோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் அதைத்தான் ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். ஆகையினால எல்லாரிடத்திலும் நம்மை நேசித்தவர்கள், நேசிக்காதவர்கள், அன்பு கூர்ந்தவர்கள், அன்பு கூறாதவர்கள், நமக்கு விரோதமாய் எந்த காரியத்தை செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நம்முடைய ஆண்டவரை போல நாம் அன்பு கூற அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இதை நாம் தள்ளிவிடவே கூடாது. அவனை நான் ஒதுக்கி வச்சிட்டேன், அவர்களை நான் ஒதுக்கி வச்சிட்டேன், அவங்கள ஏதோ என் வாசப்படியே மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், இதெல்லாம் பெருமையாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இவைகள் நமக்கு மேன்மையை தராது. ஆண்டுடைய
கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள் என்கிற நிலையில் நம்மை அது சாட்சியாக அறிவிக்கக்கூடிய நிலையில் அது இல்லை. ஆகையினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டுடைய கட்டளைகளை தள்ளிவிடக்கூடாது. அதிலே அந்த கட்டளையின்படி நடக்கும்போது ஆண்டவரை நேசிக்கிறோம், இதோ நாம் அவரை நேசிக்கிறோம், அவர் நம்மை நேசிக்கிறார். நாம் ஒருவர் நேசிக்க அவருடைய கட்டளைகள் நமக்கு உதவியாக இருக்கிறது. ஆகையினால் இந்த வேதத்தை எப்பொழுதும் நாம் நேசிப்பது போல நம்முடைய சக குடும்ப அங்கத்தினர்களை, சபை விசுவாசிகளை ஒவ்வொருவரையும் நாம் நேசித்து வாழ தேவன் நம்மை இந்த நாளில் அழைக்கிறார். ஆகையினால் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிடக்கூடாது. இரண்டாவதாக, முதல் வேத படம் வாசிக்கட்ட 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். முதியோர் சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் நிற்கிறவர்களும் ஆகிய வாலிபரோடே ஆலோசனை பண்ணினான். யார் இவர்? ரெகோபயாம் என்கிற ராஜா. அவர் ராஜாவாகும்படி சீகேமுக்கு வருகிறார். அப்பொழுது நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் எகிப்திலிருந்து வருகிறார். சாலமோன் நாட்களில் எகிப்துக்கு போனவர் இப்பொழுது ரெகோபெயாம் ராஜாவாகிறார் என்பதை கேள்விப்பட்டு அங்கே ரெகோபெயாமை பார்த்து 4ஆம் வசனத்தில் சொல்கிறார், உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்பொழுது நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்கிறார். அப்போ நீங்கள் போங்க, 3 நாள் கழித்து திரும்ப வாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெகோபெயாம் என்ன சொல்கிறார், தன்னுடைய தகப்பனோடு கூட அவர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய சமூகத்தில் இருந்த முதியோருடைய ஆலோசனையை கேட்கிறார். அந்த முதியோருடைய ஆலோசனையை கேட்கும்போது அந்த அவருடைய சாலமோனோடு கூட இருந்த அந்த முதியவர்கள் 7ஆம் வசனத்தில் இப்படி ஆலோசனை சொல்கிறார்கள், வாசிங்க. அதற்கு அவர்கள், நீர் இந்த ஜனங்களுக்கு தயவையும் பட்சத்தையும் காண்பித்து அவர்களுக்கு நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்றைக்கும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராக இருப்பார்கள் என்றார்கள். ஒரு நல்ல ஆலோசனையை இந்த முதியோர்கள் சொல்கிறாங்க ரெகோபெயா பார்த்து. ஆம், நீர் இந்த ஜனங்களுக்கு, யெரொபெயாமோடு சேர்ந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தயவையும் பட்சத்தையும் காண்பித்து நல்ல வார்த்தைகளை சொல்வீரானால், அவர்களை நல்ல வார்த்தைகளை சொல்லி நீர் உம்முடைய தயவை, அந்த பட்சத்தை, நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன் என்று சொல்வீர்களானால் அவர்கள் கண்டிப்பாக உமக்கு ஊழியர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நல்ல ஆலோசனை சொல்லுகிறார். ஆனால் இந்த ஆலோசனையை ரெகோபெயாம் ஏற்றுக்கொள்ளாமல் தன்னோடு வளர்ந்த இதோ வாலிபருடைய, தன் சமூகத்தில் இருக்கிற வாலிபருடைய ஆலோசனையை கேட்கிறார். 10ஆம் வசனத்தில் பாருங்க, அவனோடு வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த யெரொபெயாமோடு சேர்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், பாருங்க, என் சுண்டு விரல், யெரொபெயாமாகிய என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாக இருக்கும். சுண்டு விரல் எங்கே இருக்குது? இடுப்பு எங்கே இருக்குது? அவன் சொல்கிறான், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாக இருக்கும். அப்படி அர்த்தம் என்ன? என் தகப்பன் உங்களை பாரமாக்கினா, அவன் பாரப்படுத்தின ஒரு சுண்ட விரல் அளவு என்றால், அதை விட நான் உங்களை பாரப்படுத்த போகிறது இடுப்பளவுக்கும் மேலாக இருக்கும். அந்த மாதிரி என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் அதை விட மேலாக இருக்கும். அவர் பாரப்படுத்தினது என் சுண்டு விரல் அளவாக இருக்கலாம், ஆனால் நானோ உங்கள் மேலே என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனான பாரத்தை உங்கள் மேல் சுமத்துவேன்.
இதனாலே வந்த விளைவு என்ன? அதுவரைக்கும் ஒன்றாயிருந்த இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் ரெண்டாக பிரிகிறது. இந்த யெரொபெயாமோடு சேர்ந்து 10 கோத்திரங்கள் அப்படியே பிரிந்து போகிறது. இந்த யூதா கோத்திரமும் அந்த பெஞ்சமின் கோத்திரமும் இங்கே ரெகோபெயாமோடு நிற்கிறதை பார்க்கிறோம். அதிலிருந்தே அந்த இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் ரெண்டாய் பிரிந்து அழிவுக்கு நேராய் போகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதியோருடைய அந்த நல்ல ஆலோசனையை நீர் இவர்களிடத்தில் பட்சமாய் பேசும், அவர்களிடத்தில் நீர் தயவாய் காண்பியும், நல்ல வார்த்தைகளை சொல்லும் என்று சொன்ன அந்த வார்த்தையை ரெகோபெயாம் தள்ளிவிட்டு தன்னோடு கூட இருக்கிற வாலிபர்களின் அந்த ஆலோசனையை சொன்னபடினாலே அவன் நாட்களில் சாம்ராஜ்யம் ரெண்டாக பிரிந்ததை நாம் பார்க்கிறோம். ஆம், முதியோரின் ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். இன்றைக்கு முதியோர்களாக தேவன் நமக்கு தந்திருக்கிற பெற்றோர்கள், தேவன் நமக்கு தந்திருக்கிற இதோ நம்முடைய வாழ்க்கை மேலே அக்கறையுடைய பெரியவர்கள் ஒவ்வொருடைய அந்த ஆலோசனையும் கேட்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி ஒருபோதும் நம்ம கெட்டு போகணும்னு சொல்லி ஆலோசனை சொல்லவே மாட்டார்கள். அவர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் சொல்வார்கள். வேதத்தை வாசித்தாயா, ஜெபித்தாயா, இதோ ஆண்டவரை தேடினாயா, ஆலயத்துக்கு போனாயா என்று கேட்கிறான்னு சொன்னால், போ பரிசு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது. நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன் என்று சொல்லிவிடக்கூடாது. இதோ அவர்கள் வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆண்டவரை தேடி வாழ்ந்தபடினாலே தங்களைப் போல தங்களுடைய பிள்ளைகளும் பேரன் பேத்திகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மையில் அக்கறையோடு கூட அவர்கள் ஆலோசனை சொல்வார்கள். அந்த ஆலோசனைகளை நாம் தள்ளிவிடக்கூடாது. யோபு சொல்கிறான் வேதனையின் உச்சத்தில் 32ஆம் அதிகாரம் யோபின் புஸ்தகம் 7ஆம் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம், முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன். முதியோர் பேசட்டும், ஏனென்றால் அவரிடத்தில் ஞானம் இருக்கிறது, அவரிடத்தில் அந்த அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவம் கலந்த அந்த ஞானம், அந்த ஆலோசனை இதோ தனக்கு இந்த சூழ்நிலையில் இந்த வேதனை நேரத்தில் போதுமானதாக இருக்கும். ஆகையினால் முதியோர் பேசட்டும் என்று சொல்லி அங்கே யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தை, ஆண்டோடைய இதோ பிரசனத்தை வாஞ்சிக்கும்படி இதோ பெரியவர்கள் நமக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது அந்த ஆலோசனைக்கு நாம் செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தள்ளிவிட வேண்டிய பாவத்தையும் பாரத்தையும் அந்தகார கிரியைகளையும் நமக்குள்ளே நாம் வைத்து கொள்ளக்கூடாது. ஆக முதியோரின் ஆலோசனை அது ஞானத்தை அறிவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் தள்ளிவிடக்கூடாத ஒன்று தேவனுடைய கட்டளை, 2வது முதியோருடைய ஆலோசனை, 3வதாக நாம் பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒருவர் நாம் வாசிக்கலாம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, 3வது நல் மனசாட்சியை தள்ளிவிடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் இந்த மனசாட்சி இருக்கிறது. நாம் ஒரு காரியத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய மனதுக்கு எதிராக இருந்தால் மனசாட்சி உள்ளேயே பேசிக்கொண்டே இருக்கும். நீ என்ன இப்படி சொல்லிவிட்டாய், நீ என்ன இப்படி நடக்கிறாய் என்பதை நம்முடைய மனசாட்சி நமக்குள்ளே சொல்லிக்கொள்வதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த உள்ளான மனிதனில் அந்த மனசாட்சி நம்மை வாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அங்கே லோத்தை பற்றி வாசிக்கிறோம். அவன் சோதம் குமாரில் இருந்த நாட்களில் அவனுடைய இருதயத்தில் தினமும் வாதிக்கப்பட்டான். நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு
கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. அப்போ தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட, ஐயோ இந்த மனசாட்சியில் அவன் வாதிக்கப்பட்டான். இந்த மக்கள் இப்படி தவறு செய்கிறார்களே, இப்படி தவறு செய்கிறார்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய மனசாட்சி சொல்லுகிறபடி நாம் அவைகளை செய்ய வேண்டும். அதை நாம் தள்ளிவிடக்கூடாது, அதை நாம் தள்ளிவிடக்கூடாது. ஒருவேளை மனசாட்சி சொல்வதை நாம் தள்ளிவிடுவோமானால் காலப்போக்கில் அது மங்கி மங்கி ஒன்றுமில்லாமல் போய்விடும். அது எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனும் எந்த ஒரு எதிர்வினையும் நமக்கு எந்த ஒரு உணர்வையும் கொடுக்க முடியாத நிலையில் மனசாட்சியில் ஒரு சூடுண்ட பொய்யராக நம்மை மாற்றிவிடும். இந்த காலை வேளையில் நம்முடைய மனசாட்சியை நாம் தள்ளிவிடக்கூடாது. நல் மனசாட்சியை நாம் அதை தள்ளிவிடாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பவுல் பல பாடுகளை பட்டவன். அங்கே ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக அவன் நின்று கொண்டு தன்னை சுற்றிலும் ஒரு பெரிய சங்கத்தினர் 70 பேர் அடங்கிய அந்த கூட்டத்தினர் இருக்கும்போது அவர்களை உற்று பார்த்து சொல்லுகிறான், சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு முன்பாக இருக்கிற அந்த ஆலோசனை சங்கத்தாரை பார்த்து சொல்றான், சகோதரரே, இந்த நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. இங்கே பவுல் சொல்கிறார், தேவனுக்கு முன்பாக இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நல் மனசாட்சியோடு நடந்து கொண்டேன். நானும் நீங்களும் இப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகையினால் நல் மனசாட்சியை நாம் தள்ளிவிடக்கூடாது. ஆம், அங்கே வசனம் சொல்கிறது, சிலர் இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்போ நல் மனசாட்சியை தள்ளி விடுவது அது விசுவாசத்தோடு இணைந்த ஒன்றாகவும் இருக்கிறது. முந்தின வசனத்தில் 1 தீமோத்தேயு 1:18 அந்த பின்பகுதியில் பார்க்கிறோம். அந்த வசனம், இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியுடையவனாய் இரு. அப்போ நல் மனசாட்சியாக இருந்தால்தான் விசுவாசமாக இருக்க முடியும். நீ விசுவாசமாக இருந்தால்தான் நல் மனசாட்சியுடையவனாக இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு தான் என்ன, இந்த நல் மனசாட்சியை நீ என்ன பண்ணக்கூடாது, தள்ளிவிடாமல், நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டது போல நீ தள்ளிவிடக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்பட. விசுவாசம் ஒரு பெரிய கப்பலை போன்றது. ஆகிய அதை, இந்த நல்மனசாட்சியை நாம் தள்ளிவிடும்போது நாம் சேதப்படுத்துகிறோம் என்பதை அவர் அங்கே எச்சரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நல்மனசாட்சியை தள்ளிவிடாமல் இருக்க ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யணும். எபிரேயர் ஆக்கியோன் எழுதும்போது 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஜெபம்தான் உங்களுடைய என்னுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் மதுரவாயில் ஈசியை திருச்சபையில் இருக்க நாங்கள் எல்லாரும் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க நாங்கள் விரும்புகிறோம், அதை நிச்சயித்திருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஆண்டவற்றை கேட்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த நல் மனசாட்சியை எந்த சூழ்நிலையிலும் நாம் காத்துக்கொள்ள முடியும். எப்படி தெரியுமா? வசனம் எப்படி சொல்கிறது? 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல் நடக்கையை பாருங்க.
நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு நல்ல நடக்கை நடக்கும் பொழுது தூஷிக்கிறவர்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நல்ல நடக்கையுள்ளவர்களாக இருந்தாலும் உங்களை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில், உங்களை அக்கிரமக்காரர் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் இல்லை. அப்படி இருந்து உங்களை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் அந்த யார் சொல்லுகிறார்களோ அந்த நபர்கள் வெட்கப்படும்படிக்கு நல்மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? அல்லேலூயா. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நடக்கும்போது பிசாசே ஒரு மனுஷனை தூண்டி நம்மை இதோ அக்கிரமக்காரன் எப்படி அந்த தாவீதை பார்த்து யார் சீமை என்ன பண்ணா? தூஷித்தான். எப்படி தூஷித்தான்? என்ன பேலியாணி மகனே என்ன ஒளிந்து போன்னு சொல்லி மண்ணை வாரி விட்டு அவனை தூஷித்தது போல நமக்கு விரோதமாய் தூஷணங்களை விரோதமாய் சொல்லலாம். இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாதா? நாம் வெட்கப்படாமல் யார் தூஷித்தார்களோ அவர்கள் வெட்கப்படும்படிக்கு ஒரு நல் மனசாட்சி என்ன பண்ணு? காத்துக்கொள். நீ அப்படிப்பட்ட சூழலையும் நல் மனசாட்சியுடையவனாய் இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நம்முடைய நல்மன சாட்சியில் நாம் எவ்வளோ தூரம் இதிலே நாம் உண்மையாய் இருக்கிறோம். நம்மை ஒருவர் தூஷிக்கும் போது நாம் அதற்கு பல மடங்கு அதிகமாக நாம் தூஷிக்கிறோம் அல்லவா? பல மடங்கு அதிகமாய் இதோ அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறோம் அல்லவா? என்னங்க மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது, அவன் என்ன இப்படி என்ன பேசிவிட்டான், இனி என்ன இருக்கிறது என்று சொல்லி நாம் என்ன பண்ணுறோம்? அநேக நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறோம். ஆகையினால் நமக்குள்ளே இருக்கிற அந்த பலவீனத்தை எடுத்து போட்டு, ஆண்டவரே, சிலர் அந்த நல்ல மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்தினது போல இதோ நாங்களும் சேதப்படுத்தாதபடிக்கு, விசுவாசத்தை சேதப்படுத்தாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம். கர்த்தர் கட்டாயம் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கடைசியாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 2 நாளாகமம் 13:9, நீங்கள் ஆரோனின் குமாரனாகிய கர்த்தருடைய ஆசாரியரையும் லேவியரையும் தள்ளிவிட்டு, இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரை தள்ளிவிட்டார்களாம்? கர்த்தருடைய ஆசாரியரையும் லேவியரையும். அப்போ நம்ம தள்ளிவிடக்கூடாததை குறித்து, எதை தள்ளிவிடக்கூடாது? முதலாவது தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிடக்கூடாது. 2வது முதியோரின் ஆலோசனையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள், நம்முடைய பெற்றோர், இதோ பெரியவர்கள், அவருடைய ஆலோசனையை நாம் தள்ளிவிடக்கூடாது. 3வது நம்முடைய நல் மனசாட்சி, ஆண்டவர் தந்திருக்கிற அந்த மனசாட்சியை நம்ம என்ன பண்ணக்கூடாது? தள்ளிவிடக்கூடாது. 4வதாக தேவன் நமக்கு தந்திருக்கிற கர்த்தருடைய ஆசாரியர்கள் லேவியரையும் தள்ளிவிடக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை தள்ளிவிடக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய வசதிக்கேற்ற ஊழியர்களை ஏற்படுத்தி கொண்டு அதன் பிரகாரம் நாம் நடக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியரை நாம் தள்ளிவிடக்கூடாது. ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற மெய்ப்பனை நாம் தள்ளிவிடக்கூடாது. ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற மெய்ப்பனுக்கு விரோதமாய் நாம் காரியங்களை பேசினால் அது ஆண்டவரையே தள்ளிவிடுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகையால் ஆண்டவரிடத்தில் ஒருபோதும் இப்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மெய்ப்பரை தள்ளிவிட்டு நம்முடைய வசதிக்கேற்ற ஒரு ஊழியரை, ஒரு சபையை தேர்ந்தெடுக்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு அநேக இடங்களில் பொதுவாக சபைகள் பெருகி இருக்கிறபடினாலே, ஊழியர்கள் பெருகி இருக்கிறதுனாலே, இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு போயா இந்த சபை இல்லைன்னா அந்த சபை, போயா நீ இல்லைன்னா இன்னொரு ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி
ரொம்ப அசால்ட்டாக தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியரை, தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற சபையை தள்ளி விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருபோதும் நானோ நீங்களோ அந்த காரியத்தில் துணிகரம் கொள்ளக்கூடாது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த ஊழியர் வழியாய் தேவன் நம்மோடு கூட பேசுகிற அந்த வார்த்தைகளுக்கு, அந்த சத்திய வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நான் எதிர்பார்க்கிறபடி இந்த ஊழியர் நடக்க வேண்டும், நான் எதிர்பார்க்கிறபடி இந்த ஊழியர் செயல்பட வேண்டும். அவர் அப்படி செயல்படவில்லை என்றால் அவரை தள்ளிவிடலாம், அவர் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒருபோதும் நாம் சொல்லக்கூடாது. கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட மக்கள் இருப்பார்களாம்? பவுல் அப்போஸ்தலன் எழுதின கடைசி நிருபம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் அவர் இப்படி எழுதுகிறார் பாருங்க. ஏனென்றால் கடைசி நாட்களில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கடைசி நாட்களில் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு, ஏதோ 1-2 பேர் அல்ல, யார் யாரெல்லாம் அப்படி பேசுகிறாங்களோ அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். சத்தியத்திற்கு செவியை விலக்கி யார் யாரெல்லாம் தங்களுக்கு பிரியமாக பேசுகிறாங்களோ அவங்களையெல்லாம் சேர்த்து கொள்கிற ஒரு காலம். செவித்தின உள்ளவர்களாகி, அதை யோசித்த போது தான் செவித்தின உள்ளவராகி, செவிக்கு என்ன தீனி அப்படின்னு பார்க்கும்போது தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், பட்ஸு ஏதாவது அழுக்கு இருந்தால் காதில் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், அதை பயன்படுத்துகிறோம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பெரியவங்க கோழி முடியில் ஒரு முடி எடுத்து முன்னாடி மட்டும் கொஞ்சம் முடி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, காதுக்குள்ளே அப்படி விட்டு இது பண்ணுவாங்க. காதுக்குள்ளே விட்டு அப்படியே பண்ணும்போது கொஞ்ச நேரத்தில் அவங்கள அறியாமல் ஆன்னு அப்படியே என்ன பண்ணுவாங்க, சொக்கி போயிடுவாங்க. அதுதான் செவித்தின் உள்ளவர்கள். தங்களுக்கு அப்பா என்ன சுகமாக இருக்குது, என்ன அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே சொக்கி போவது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்ட செவித்தின் உள்ளவர்களாகி சத்தியத்தை விட்டு கட்டுக்கதைகளுக்கு நாம் சாய்ந்து போகக்கூடாது. இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். பாவத்தை தள்ள வேண்டும், பாரத்தை தள்ள வேண்டும், பாவக்கிரியைகளை தள்ள வேண்டும். தேவனுடைய கற்பனைகளை தள்ளக்கூடாது. முதியோர்கள், பெரியோர்கள் அவர்களுடைய ஆலோசனையை தள்ளக்கூடாது, நல் மனசாட்சியை தள்ளக்கூடாது. கடைசியாக தேவன் நமக்கு தந்திருக்கிற ஊழியரை, மேய்ப்பரை இதோ நாம் தள்ளிவிடாமல் அவர்களுடைய அந்த வழியாக ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கலாக இருக்க வேண்டும். இந்த கால வேளையில் ஆண்டவரே, என்னை எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா என்கிற அந்த பழைய பாடல், அதில் ஒரு சரணத்தை நாம் பாடி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அல்லது இந்த பாடலை உள்ளமெல்லாம் உருகுதையா உத்தமனை நினைக்கையிலே, உம்மை அன்றி வேறே தெய்வம் உண்மையாய் இங்கில்லையே, கள்ளன் என்று என்னை தள்ளிவிடாமல் அள்ளி அணைத்தார். நாமும் கள்ளனாக இருக்கிறோம். நானும் நீங்களும் அநேக நேரத்தில் ஆண்டவருடைய காரியத்தில் கள்ளனாக இருந்தோம். ஆண்டவர் நம்மளை தள்ளிவிடாமல் நம்மை அணைத்தார். அவருடைய நேசத்தால் அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். அதை உணர்ந்த பிள்ளைகளாய் இந்த சரணத்தை பாடி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். உள்ளமெல்லா உருகுதையா உத்தமனை நீ நைக்கையிலே, உம்மை
அல்லாஹ் வேறே தெய்வம் உண்மையாக இங்கில்லையே. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளிய என்னை அணைத்தவா சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. என்னை உத்தமனாக சித்தம் கொண்டீரே ஏசையா. எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீ மன்னித்தே. ரத்தம் சேர்ந்த வைத்தேனே நான் அத்தனையும் என் பாவமல்லோ. நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, சுத்தனே உன் அன்புக்கு ஈடாய் என்னையே தத்தம் செய்கிறேன் என்று சொல்லி அந்த சரணம் முடிகிறது போல, இதோ என்னை எங்களை உடைய சமூகத்திலே தள்ளிவிடுகிறோம் தருகிறோம் அப்பா. நாங்கள் தள்ளிவிட வேண்டியதை தள்ளிவிடாமல், இதோ தள்ளக்கூடாததை எங்கள் வாழ்க்கையில தள்ளிவிடுகிறோம். இவைகளை தள்ளக்கூடாது. உடைய கற்பனைகளுடைய வேதத்தை ஆண்டவரே, முதியோரின் ஆலோசனையை, நல்மனசாட்சியை, எங்களுக்கு நீர் தந்திருக்கிற ஊழியர்களை நாங்கள் தள்ளிவிடாமல், எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட, இதோ உம்மை போல என்ன அவமானங்கள் வந்தாலும் சந்தோஷத்தின் பொருட்டு நீர் ஆண்டு உமக்கு முன்னே இருந்த சந்தோஷத்தை பொருட்டு எல்லாவற்றையும் சகித்து கொண்டு எல்லா காரியங்களையும் எங்களுக்காக செய்தீரே. அதை உணர்ந்து பிள்ளைகளாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னையும் எங்களையும் நாங்கள் எந்தெந்த இடங்களில் தவறினோமோ அந்த இடங்களில் நாங்கள் எங்களையே சீர்தூக்கி பார்த்து நாங்கள் உம்பக்கம் திரும்ப எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்தி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.